Hi students, welcome to our channel. இன்னைக்கு 11th Max Sets, Relations and Functionல exercise 1.1ல first sum பார்க்க போகிறோம். சரி பார்க்கலாம். First write the following in roster formனு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக உள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து x blanks to n என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு 121 வரைய கொடுத்துருக்காங்க. அது கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர், ஒரு ப்ரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் அந்த செட்டை, இந்த கொடுத்துருக்க கொஷினில் இருக்க அந்த செட்டை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 121க்குள்ளே தான் அதோட ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 121 வந்து 11ஓட ஸ்கொயர், அப்போ 10 வரைய. அதுவும் ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ப்ரைம் நம்பர்ஸ் இதில் என்னென்ன இருக்குன்னா 2, 3, 5, 7 அதான் இருக்குது. அதை நம்ம எழுதியாச்சு, ஏ செட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பிளான்ஸ் டு இது செகண்ட் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ், செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லெட் பீன் போட்டு அதை எழுதிக்கிறோம் கொஷினை. அப்புறம் வந்து இதில் கண்டுபிடிக்கணும், அதை வந்து ஈக்குவல் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணணும். ஒவ்வொரு செட்டாக ஒவ்வொரு இதை தனியாக ஈக்குவல் பண்ணுறோம், இதை தனியாக ஈக்குவல் பண்ணுறோம், இதை தனியாக ஈக்குவல் பண்ணுறோம். இதை ஈக்குவல் பண்ணோம்னா எக்ஸுக்கு 1 வேல்யூ கிடைக்கும். இதை ஈக்குவல் பண்ணோம்னா -1 வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரை வச்சு ஈக்குவல் பண்ணோம்னா 1 அங்கிட்டு போயிடும், +1 வரும். ரூட் எடுத்தோம்னா எப்பயுமே வந்து +or-1 அந்த மாதிரி தான் வரும். +or-1னா +1ஆகவும் இருக்கலாம் அல்லது -1ஆகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் வரும். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷினில் வந்து பாசிட்டிவ் ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு 1 மட்டும்தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பிளாங்க்ஸ் டு n 4x + 9 52 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஈக்குவேஷன் மட்டும் லெட் சீன் போட்டு இந்த இதை எழுதிக்கிறோம், இந்த செட்டை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். ஈக்குவேட் பண்ணி பார்த்தோன்னா 9 அங்கிட்டு போயிடும், -9 போகுது. 4x வந்து 43க்கு கீழே இருக்குது அப்படின்னு வரும். எக்ஸ் வந்து லெஸ் தென் 43/4. அதை டிவைட் பண்ணோன்னா 10.75 வருது. 10.75னா என்ன, அது வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பாயிண்டில் வராது. அப்போது 10க்கு கீழே, இது 10.75க்கு கீழே 10 அங்கே இன்க்ளூட் ஆயிரும். அந்த வேல்யூஸை நம்ம எழுதுகிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னா 10.75 வரைய வருது. அப்போது அது வந்து நேச்சுரல் நம்பர், அதுக்குள்ளே எது இருக்குன்னா 10 வரைய. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி 10மே வரும். எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன், எக்ஸ் சச் தட் எக்ஸ் - 4/x + 2 = 3ன்னு சொல்லிட்டு ஒரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. -2 வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஆரில். எதனால் -2 வராதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இங்கனுக்குள்ள -2 நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், +2 - 2 0 ஆயிரும். எனி நம்பர் பை 0 அங்கே வந்து இன்ஃபினிட்டி வந்துடும். அதனால் அது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பெருசாக கண்டுக்க தேவையில்ல. ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்து கீழே எழுதிக்கிறோம். கீழே எழுதிட்டு அதை ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த x + 2 அங்கிட்ட அனுப்பிடுறோம். மல்டிப்ளிகேஷனில் போகும். 3x + 6 வரும். இங்கே x - 4 இருக்குது. எக்ஸை ஒரு சைடாகவும் நம்பர் டேமை ஒரு சைடாகவும் அனுப்பிடுறோம். 2x = -10 வருது. x -5 வருது. அப்போ அந்த டி செட் வந்து -5. அவ்வளோதான், முடிஞ்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.